அரசியல் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய சில முகவழி புத்தக பதிவுகள் சம்பந்தமாகத்தான் பார்க்க போன்றோம். அதில் குறிப்பாக இந்த திக்கம்படி சாலை சம்பந்தமான ஒரு பதிவினை இட்டிருக்கின்றார். இந்த திக்கம்படி சாலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற பொருள்பட ஒரு பதிவினை இட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவிற்கு தான் வந்தாலும் சிலரை சந்திக்காமல் சென்றதற்கான காரணம் என்னவென்பது தொடர்பாக தன்னுடைய முகவழி புத்தக பதிவிலே இட்டிருக்கின்றார். அடுத்தது செம்மணி அணியாவிளக்கு நினைவு தூவி விசமிகளால் சேதமாக்கப்பட்டிருந்தது. இன்றைய காலை தொடர்பான விஷயங்கள் வெளியில் வந்திருந்த இந்த சூழ்நிலையில் அது யாரால் சேதமாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற விஷயப்பொருள் தொடர்பான ஒரு ஊகம் அல்லது விமர்சன ரீதியான சில கருத்துக்களையும் அவர் தன்னுடைய முகவழி புத்தக பதிவில் இட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட அவர் சொல்கிற இந்த விஷயங்கள் இந்த தேசிய மக்கள் சக்திக்கான ஒரு விமர்சன பதிலாகத்தான் இந்த பதிவுகள் அமைந்திருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். அதில் அவர் இட்ட பதிவுகளில் இந்த அணையா விளக்கு சம்பந்தமான போராட்டத்தில் இந்த அணையா விளக்கு இருந்த இடத்துல இப்போ இந்த அணையா விளக்கு சேதமாக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான பதிவினை வாசிக்கிறேன். ஜாழ் செம்மணி அணையா விளக்கு நினைவு தூவி விசமிகளால் சேதமாக்கப்பட்டுள்ளது. ஆக கரண்ட் பில் உட்பட அபிவிருத்தி அணிகளின் வேலை இதுவாக இருக்க முடியும். கரண்ட் பில்லுக்கு வாள் பிடிப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள். இனத்தை கொலை செய்து தோண்டி எடுத்து மறுபடியும் கொலை செய்கின்றார்கள் என்ற விதத்தில் அந்த பதிவு அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட கரண்ட் பில் என்று இவர் சொல்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களைத்தான் இவர் பல பதிவுகளில் இந்த கரண்ட் பில் வெட்டுபவர்கள் கரண்ட் பில் என்ற வகையில் தன்னுடைய விமர்சன கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வேலையாக இது இருக்கலாம், அல்லது இளங்குமரன் குழுவினர்களுடைய இது வேலையாக இருக்கலாம் என்ற விதத்தில் தான் அவர் இந்த பதிவு இட்டிருக்கின்றாரோ என்றும் எண்ண தோன்றுகிறது. என்று பார்த்தீங்கன்னா இந்த அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் இளங்குமரன் அணியினர், அதாவது தேசிய மக்கள் சக்தி அணியினர் விரட்டப்பட்டிருந்தார்கள். அதே மாதிரி தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் CVK சிவஞானம், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் போன்றவர்களும் விரட்டப்பட்டிருந்தார்கள். ஆகவே இந்த வேலையை செஞ்சது ஒன்று இந்த தேசிய மக்கள் சக்தியினராக இருக்கலாம் என்கின்ற விடைய பொருள் அவர் தன்னுடைய விமர்சன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அபிவிருத்தி என்று சொல்கின்ற பொழுது கூட இந்த அபிவிருத்தி பணிகள் சம்பந்தமாக பேசுபவர்கள் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தியினர். ஆகவே தேசிய மக்கள் சக்தியினருக்கான ஒரு விமர்சனமாகத்தான் இவர் இந்த முகவழி புத்தக பதிவிட்டிருக்கின்றாரோ என்ற கேள்வியும் எழுகின்றது. அதே மாதிரி இன்னும் சில பதிவுகள் அவர் இதில் இட்டிருக்கிறார். அதில் ஒன்று இந்த திக்கம்படி சாலை சம்பந்தமான விஷயம். இந்த திக்கம்படிசாலையை ஏன் இன்னுமே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தல, அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கான சரியான வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம் என்கின்ற பொருள்பட அந்த பதிவு அமைந்திருக்கின்றது. அந்த பதிவு என்னென்று இப்போ பார்க்கலாம். அதில் இவர் என்ன பதிவிட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலில் தாங்கள் சார்ந்த தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுப்போம் என்ற வகையில் அந்த முகவழி புத்தக பதிவு இருக்கின்றது. திக்கம் வடிசாலையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு பனைகள் இறக்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கையை கூட மீண்டும் சீரமைக்க முடியாத பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களே, உங்கள் சார்ந்த மக்களுக்கு கூட இன்று வரை நியாயம் பெற்றுக் கொடுக்கவில்லை. ஏன் அம்மக்கள் வருமானம் இல்லாமல் அன்றாடம் அல்லல் படுகிறார்கள். உங்கள் மக்களுக்காவது ஏதாவது செய்யவும் என்கின்ற விதத்தில் அவர் அந்த பதிவினை இட்டிருக்கின்றார். ஆக இவர் இந்த இப்படியான சில பதிவுகளை இட்டுக்கொண்டு தேசிய மக்கள் சக்திக்கான சில விமர்சனங்களையும் அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார்னு தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் கூட இவர் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கூட சில நேரங்களில் இந்த தேசிய மக்கள் சக்திக்கான விமர்சனங்களை அடிக்கடி சொல்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பதிவினையும் அவர் இருக்கிறார். என்ன பதிவு என்று பார்த்தீங்கன்னா, இந்த தான் ஐரோப்பாவுக்கு சென்றார். உங்களுக்கு தெரியும், இந்த ஐரோப்பாவுக்கு பிரான்ஸ் மற்றும் இந்த ஜெனீவா போன்ற நாடுகள், பிரான்ஸ் மற்றும் இந்த ஜெனீவா போன்ற நாடுகளுக்கு அவர் சென்றிருந்தார். அதில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வுலையும் கலந்து கொண்டிருந்தார். சில விஷயங்களை பேசியிருந்தார் என்ற விடயத்தையும் அவர் மக்களோட பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அந்த விதத்தில் இந்த ஐரோப்பாவுக்கு சென்றும் நான் பலரை சந்திக்காமல் சென்றதற்கான காரணம் என்ன என்றதை இந்த முகவழி புத்தக பதிவினூடாக சொல்லியிருக்கிறார். அந்த முகவழி புத்தக பதிவு என்ன என்றதை இப்போ பார்க்கலாம். இன்று வரை நான் ஐரோப்பாவிற்கு யாரையும் சந்திக்காமல் யாருடைய தொலைபேசியையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததற்கு கூறிய காரணம் ஒன்றே ஒன்றுதான். நான் சந்திக்க வந்தால் காசு வேண்டி சொத்து சேர்க்கிறேன் என்று ஒரு சில அற்ப பதர்கள் அழுது சாபம் போடும். எனக்கு எதற்கு இப்போது காசு? வீடு கட்ட போகிறேனா? கார் வாங்கிட்டு போகிறேனா?
அரசியலுக்கு தேவை என்றால் மாகாண சபை தேர்தல் வரும்போது நானாகவே கேட்கின்றேன். பயணங்களுக்கு தேவையான காசு ஓரிருவர் ஏற்கனவே தந்திருக்கின்றார்கள். ஆப்பிள் போன் வேண்டவும் வீட்டுக்கு சொத்து சேர்க்கவும் நான் ஐரோப்பாவிற்கு வரவில்லை. உறவுகளை பார்க்கலாம் என்ற ஆசையில் வந்தேன். ஆனால் உறவுகள் என்று சொல்லிக்கொள்ளும் பலர் மாரடித்து அழுவதால் உண்மையான உறவுகளையும் பார்க்க மனம் பெறவில்லை. வந்த வேலை முடிந்து இப்படியே போய்விடுவேன். பொதுமக்கள் சந்திப்பாக இருந்தால் நானே அறிவிக்கின்றேன். முதலாவதாக ஒரு பொது மண்டபத்தில் பிரான்சில் பொதுமக்களை சந்திக்க இருக்கின்றேன். அங்கே வந்து குளறுங்கள் என்கின்ற வகையில் அவர் அந்த பதிவேற்றிருக்கின்றார். இந்த ஐரோப்பாவிற்கு வந்து காசு ஏற்பதாக இருந்தால் வந்து ஒரு கிழமை 50 பேரையாவது சந்தித்திருப்பேன். இன்று வரை யாரையும் சந்திக்கவும் இல்லை. அண்ணாவின் நண்பர் ஒருவரை தவிர வேறு யாரும் 5% காசு கூட தந்ததும் இல்லை. அப்படித்தான் காசு வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே எனது பேங்க் அக்கவுண்ட் நம்பர் போட்டிருக்கிறேன். போடுற சனம் நான் செத்தாலும் போடும். மூக்கால் அள வேண்டாம். எப்படி வசதி என்கின்ற பொருள்பட அந்த 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 முகவலி புத்தக பதிப்பையும் விட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட இதில் பார்த்த விஷயங்கள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அணையா விளக்கு போராட்டம் சம்பந்தமான ஒரு பதிவேற்றிருந்தார். அந்த அணையா விளக்கு போராட்டத்திலையும் தேசிய மக்கள் சக்தியினர் சம்பந்தமான விமர்சனத்தை தான் அவர் அதில் சொல்லியிருந்தார் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. அதே மாதிரி இந்த திக்கம் வடிசாலையை மீள அமைக்கணும், அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை கொடுக்கணும் என்கின்ற பொருள்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள்ட்ட தன்னுடைய கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். அடுத்ததாக இந்த ஐரோப்பாவுக்கு சென்று தான் ஏன் அனைவரையும் சந்திக்க இல்லை, அதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, பலரும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மற்றவர்கள்ட்ட போய் காசு வாங்கி கொண்டிருக்கின்றார், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களிடம் காசு வாங்கி கொண்டிருக்கின்றார் என்ற விமர்சனம் பலராலையும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த விமர்சனத்துக்காகத்தான் நான் யாரையுமே சந்திக்க இல்லை என்ற விடயத்தையும் அவர் அந்த முகவலி புத்தக பதிவில் இட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இதில் பேசின இந்த பதிவில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த திக்கம் படிசாலை சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தி மேலே விமர்சனத்தை முன்வைத்தார். ஆகவே கிட்டத்தட்ட இந்த தேசிய மக்கள் சக்தி மீதான விமர்சனமாகத்தான் அவருடைய இந்த முகவலி புத்தக பதிவு, இப்போ நாங்கள் பகிர்ந்து கொண்ட முகவலி புத்தக பதிவில் பெரும்பாலான முகவலி புத்தக பதிவுகள் இந்த தேசிய மக்கள் சக்திக்கான விமர்சனமாகத்தான் இருந்திருக்கின்றன. ஆகவே இந்த அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற்ற இடத்துல இந்த அணையா விளக்கு உடைந்ததற்கான காரணம் என்ன, அது யாரால் உடைக்கப்பட்டது என்ற கேள்விகள் எல்லாம் இப்போ எழுந்த வண்ணமே இருக்கின்றன. ஒரு பக்கம் மக்கள் போராட்டங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மக்கள் போராட்டங்களை ஒடுக்கும் அல்லது மக்கள் போராட்டங்களை முடக்கும் செயற்பாடுகளில் சிலர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னமுமே இந்த பயங்கரவாத திட்டம் நீக்கப்படவில்லை. அது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பேசப்படுகின்றது. அரசாங்கம் இன்னுமே அமைதியாக இருக்கின்றது. இதற்கு என்ன பதில் சொல்ல போன்றது என்கின்ற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் இந்த அணையா விளக்கு உடைக்கப்பட்ட சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பட்டியலில் சொல்லுங்க. இப்படி இன்னும் ஒரு காணொலியை நான் இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.